படைக்கிட்டு பாத்தியா என்னை ஆடு அசைக்க முடியாது. நீங்க எங்க போனாலும் கூட விட மாட்டேன்டா. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு என் பாச கயிற்றுல சிக்கித்தாண்டா ஆகணும். உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நானும் இந்த வருஷம் சாவீங்க, அடுத்த வருஷம் சாவீங்கன்னு பொறுத்து பொறுத்து பார்த்தா ரொம்ப தான் சோதிக்கிறீங்களே. ஐயோ, நான் எத்தனை நாளைக்கு தாயா குழியை வெட்டி வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறது பாரு. அன்பா மரியாதையா சொல்றேன், இது மார்கழி மாசம். இப்ப செத்த நேரா சொர்க்கத்துக்கு தான் போவேன். ஓடி போய் முதல்ல இடம் பிடிச்சுக்கன்னா ரொம்ப அடம் பிடிச்ச நானே உனக்கு சொல்லிடுவேன். வண்டியில யார தூக்கிட்டு போறாங்க? அந்த மேல தெரிக்கணுமா? வண்டி நிறுத்தியா, வண்டி நிறுத்தியா, நிறுத்தியா. தாத்தாவை எங்கேயா கொண்டு போறீங்க? சொல்லல இரு, சொல்லல. நீ சும்மா சாவே வண்டியை தூடியா, தாத்தா தூக்கி கீழே படியா. தாத்தாவை எங்க கொண்டு போறீங்க? சொல்லல. எங்க தாத்தாவை டாக்டர் பிழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு. அவரும் கடைசி காலத்துல மக வீட்டுல தான் சாகணும்னு பிரியப்படுறாரு. அதுக்காக தான் மேட்டுப்பட்டிக்கு அழைச்சிட்டு போறேன். என்ன விளையாடுறீங்களா? யார் வீட்டு பணத்தை யார் ஊருக்கு எடுத்துட்டு போறீங்க? இந்த பணத்தை நம்பி நான் ஊரை சுத்தி கடை வாங்கி வச்சிருக்கேன். இது என் பணம். என்ன கேட்காம எப்படி நீங்க எடுத்துட்டு போலாம்? நான் விட மாட்டேன். இதனால என்ன ரவுஸ் நடக்காதியா? சொடல, போகும்போது தடுக்காத. இது அங்க போய் போறது தானே. சொடல, எங்க தாத்தா செத்தா உனக்கு என்ன கிடைக்கும்? இது பெரிய வீட்டு சாவு. 200 கிடைக்கும், 400 கிடைக்கும். இவ்வளவு தானே. 500 ரூபாய தரேன். இந்தா, தகராறு பண்ணாத. இது நியாயம். இந்த மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒரு முடிவு கொண்டா அப்புறம் ஏன் சாமி நான் உங்களுக்கு தொல்லை கொடுக்குறேன்? பாப்பா, தாத்தா கொண்டு பாப்பா. ஓட்டியா சாமி? கேளா அங்க போய் பொழைச்சிருச்சுன்னு வைங்க, திருப்பி இங்கேயே கொண்டாந்துருங்க. நம்ம கையாலே அடக்க பண்ணிடுவோம். அண்ணே அண்ணே, என்னண்ணே இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அந்த மாடி வீட்டு கிளவி போயிடுச்சு. மாடி வீட்டு கிளவி போயிடுச்சா? சாமி, இன்னைக்கு நான் நரிமுகத்துல தான் முடிச்சிருக்கேன். வருமானத்து மேல வருமானம் போடே. சாமி, ஆத்தா சாவ ரொம்ப சந்தோஷமா எடுக்கணுங்க. பெரியவங்க நீங்க பார்த்து 5 10 கொடுங்க சாமி. போடுங்க சாமி. வணக்கம். நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிற வாத்தியார் சாமி. ஆத்தா சாவுக்காக பெரிய மனசு பண்ணி 15 ரூபாய் ஏறாமா கொடுத்திருக்கிறாரு. இந்த சூரியனும் சந்திரன் இருக்கிற வரைக்கும் அவர் மட்டும் நல்லா இருக்கணும். தூக்கிட்டாங்க, தூக்குங்க. கொண்டாங்க சாமி. தூக்கிட்டாங்க. கொண்டாங்க, கொண்டாங்க சாமி, கொண்டாங்க. அது ஏன் காசு? அங்கேயும் வாங்கிக்கிறாங்க, இங்கேயும் வாங்குறாங்கடா. போடுங்க, அரிசி போடுறவங்கள போடுங்க சாமி. சாமி, அரிசி போடுறவங்கள போடுங்க. போடுங்க சாமி. போடு சாமி, போடுப்பா, போடு. போடு சாமி. என்ன 10 பைசா 5 பைசாவு இதை வச்சுட்டு என்னையா பண்றது? நீ எல்லாம் இருக்கே சாவுக்கு வந்த. இந்தா, இதை எடுத்து போய் பீடி வாங்கி கொடு. இவெல்லாம் சாவு வீட்டுல சோறு திங்க வந்தவன். நாங்கெல்லாம் பொழைக்க வேண்டாமா? இந்த மாதிரி உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், இந்த 5 பைசா 10 பைசா வச்சிருக்க கிராக்கி எல்லாம் போனதுக்கிட்ட வந்தீங்க, உங்களே வச்சு எரிச்சிருவேன். என்ன விளையாடுறீங்களா? காசு போடுறவங்களா போடுங்க சாமி, போடுங்க. என்ன எல்லாரும் போட்டு வச்சா அவ்வளவுதானா? இது புறா. அப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் 4 காசை கை நிறைய பாக்குறேன். பங்கஜம், ஏனா முதல்ல கல்யாண விஷயமா போறோம். சவுன நன்னா இருக்கான்னு பாரு. தாப்பட யாராவது வந்துட போறா. ஆகட்டும். ஏனா நரகுடம் தான் வருது. நல்ல சவுனம். வாங்க. ஆத்த பாத்துக்கோ. சரிப்பா.
சீக்கிரம் வாடி. கும்பிடுறசாமி ஊரு விட்ட மாதிரிதான். சனியனே, நல்ல விஷயத்துக்கு போகும்போது எதிரில் வர்றிய. இந்த ரோடு தான் உங்களுக்கு கிடைச்சதா? எத்தனையோ ரோடு இருக்கு, அந்த ரோடு வழியா போறத. சாமி, இனிமே நான் இந்த ரோடு வழியா தான் போவேன், இந்த ரோடு வழியா தான் வருவேன். நீங்க வேணா அந்த ரோடு வழியா போங்க. தொட்டாதரா அபிஷ்டு, நீ உருப்படவே மாட்ட. வாடி, நாளைக்கு போய்க்கலாம். நாம என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறான். அந்த அளவுக்கு நாட்டாம எங்க ஊர்க்காரங்களை கைக்குள்ள போட்டு வச்சிருக்காரு சாமி. இல்லன்னா நீங்க கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்த கடையா எங்க அப்பன் பிரிப்பானா? அதுக்கெல்லாம் கன்றி பொருட்டுங்க. இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க. வணக்கம். தலைப்புச் செய்திகள். நமது பாரத பிரதமர் திரு நரசிம்மராவ் அவர்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு டெல்லி திரும்பினார். தமிழக அரசு சம்புவராயர் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவித்துள்ளது. குளம் வெட்டுதல், ஏரிகளில் தூர்வாருதல் போன்ற நிவாரண பணிகளுக்காக முதல் கட்டமாக 50 லட்சம் ரூபாயை ஒதுக்கியுள்ளது. பணிகள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் நேற்று சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது தெரிவித்தார். நம்ம மாவட்டத்துல குளம் வெட்டுறதுக்கு அரசாங்கத்துல பணம் கொடுக்கறதா இப்ப சொன்னாங்களே, அது உண்மையா சாமி? டிவில பொய்யா சொல்லுவாங்க. அப்போ கவர்மெண்ட்ல கொடுக்கிற பணத்தை எல்லாம் நம்ம நாட்டாம அமைக்கிறான். நாளைக்கு வச்சுக்கிறான் அவனை. நாட்டாம இந்த கவர்மெண்ட் ரோடு போடுறது, குளம் வெட்டுறது இதெல்லாம் உங்களுக்காகவே செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த குளத்துல எப்படியும் ஒரு 20 அமைச்சிட மாட்டீங்க? மெதுவா பேசியா, பக்கத்துல கேட்க போகுது. கேட்டுச்சு? அது சரி. என்னையா அவன் வேலை செய்யாம அப்படியே உட்கார்ந்து இருக்கான்? இவாளுக்கு மூளைதான் இல்ல, உடம்பு நல்லா இருக்குமே, அப்படியே சும்மா உட்கார்ந்து இருக்க. என்ன கேட்டா வா. ஏண்டா மணி 10 ஆச்சு, அப்படி அப்படி வேலையை போட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஏற்கனவே செஞ்ச வேலை கூலி வரட்டும், அப்புறம் நாங்க இறங்கி வேலை செய்யறோம். என்னது புது பழக்கமா இருக்கு? பொது வேலைக்கு என்னைக்கு நாட்டாம கூலி கொடுத்திருக்கார், அதான் உங்களுக்கு சோறு போடுறவரா இல்லையோ? அந்த சோத்தை போட்டு தானே சாமி எங்களை சொரணை இல்லாம ஆக்கிட்டீங்க. ஊருக்கே நல்லது பண்றவர் இவரை பார்த்தா அந்த கேள்வி கேட்ட. நேத்து வரைக்கும் அப்படித்தான் சாமி நினைச்சிட்டு இருந்தோம். வாத்தியார் வீட்டுல டிவி பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்க வண்டவாள என்னன்னு தெரிஞ்சு போச்சு. கவர்மெண்ட்ல குளம் வெட்டுறதுக்காக கொடுத்த பணத்தை வாங்கி உங்க பாக்கெட்ல விட்டுக்கிட்டீங்க. இது எப்படி உனக்கு தெரியும்? யாரு டிவி, யாரு நீதான் உளர்ற. நான் ஆதாரத்தோட பேசுறேன். கவர்மெண்ட்ல பணம் கொடுத்த விஷயத்தை வாத்தியார் பேப்பர்ல வேற படிச்சு காமிச்சாரே. டேய், இப்ப கவர்மெண்ட்ல பணம் கொடுக்கலன்னு யாரா சொன்னது? கொடுத்தாங்கதான். அண்ணனுக்கே கூலியை கொடுத்தா அப்படியே போய் குடிச்சு அழிச்சிருவீங்க. அதனால தான் மொத்தமா கொடுக்கலாம்னு வச்சிருந்தேன். அது தப்பா? டேய், அவங்க பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துரு. ஐயா எண்ணி குடியாம சொன்னா கேளுங்க. இந்த 20 எப்ப என் மேல அவங்களுக்கு நம்பிக்கை போயிருச்சோ அந்த காசை வேணாம், கொடுத்துறியா? ஏண்டா நேத்து வந்த வாத்தியா ஒஸ்தியா போயிட்டா, இத்தனை நாள் உங்களுக்கு உழைச்ச பண்ணியார் கேவலமா போயிட்டா. யோ, அந்த பணத்தை கொடுத்துறா, குடுறா. சாமி சாமி வேண்டாம் சாமி, நீங்க மொத்தமாவே கொடுங்க. இந்த சொடல பேச்ச கேட்டு நாங்க ஏமாந்து போயிட்டோம் சாமி. எங்க புத்தியை செருப்பால அடிக்கணும். ஏண்டா, நான் அப்பவே சொன்னேன்ல நம்ம நாட்டு மக்களை அப்பேற்பட்டவர் இல்லைன்னு. கேட்டியா? இப்ப காலில் உங்களுக்கு மன்னிப்பு கேள்றான். சாமி, டிவியில ஒரு பொம்பளை சொல்லிச்சுங்க, அது பேச்ச கேட்டுனா ஏமாத்துங்க. இன்னும் இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு? ஏதோ புரியாம பேசிட்ட, இதுக்கெல்லாம் போய் நான் கோச்சுக்கணும்? போய் வேலையை பாருங்கப்பா. சுடல, மனசுல எதுவும் வச்சுக்காத, வேலையை பாரு. சரி. கருவட்ட வாத்தியார் வந்து எல்லாரையும் பள்ளிக்கூடத்துக்கு புடிச்சிட்டு போறாடா. அப்படியா? வாங்கடா, எங்கயாவது ஓடி ஒளிஞ்சுக்கலாம். வாடா, சீக்கிரம் வாடா. வாடா சீக்கிரம். நீ இங்க வா. நீ அங்க போயிடலாம். இங்க வாடா. டேய் வீரே போறா. அவனை வாத்தியார் அடிச்சாரேன்னு போய் கேட்கலாம். வாடா. வா. வீரையா இல்லடா. நேத்து நீ பள்ளிக்கூடம் போனியே, உன்னை வாத்தியார் அடிச்சாரா? இல்லடா, நல்ல வாத்தியார்டா. எனக்கும் முன்னாடிக்கெல்லாம் மிட்டாய் தந்தாடா. நெசமாவா? ஆமாப்பா, நீ பள்ளிக்கூடத்துக்கு வந்தா உனக்கும் சாக்லேட் கொடுப்பேன். என்ன அடிக்க மாட்டீங்களே? நிச்சயமா அடிக்க மாட்டேன். இவனையா பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிடுறீங்க? இவன் நம்மளையும் சேர்த்து பண்ணி மேய்க்க சொல்லுவானுங்களே. பண்ணி எல்லாம் அவங்க அப்பா மேய்ச்சுக்குவாரு. ஒழுங்கா படிக்கட்டும். பள்ளிக்கூடத்துக்கு வரையா? சார், இந்த சாக்லேட். என்னையா பள்ளிக்கூடத்துக்கு வந்த இந்த நாத்தனாருது? பின்ன ஆடு மேய்க்கிறவா, மாடு மேய்க்கிறவா, பண்ணி மேய்க்கிறவா, இவ எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே இடத்துல அடைச்சா நாட்டை அடிக்காம சிங்கப்பூர் செண்டு வாசம் அடிக்கும். அங்க பாருங்க.
என்னையாது என் பையன் சாவு குத்தலாம் ஆடுறான். யாரு அவன் கத்து கொடுக்குறவன்? வெட்டியான் பையன் தான். வெட்டியான் பையனா? ஐயோ, என் பையனுக்கு வெட்டியான் பையன் கத்து கொடுக்கறதா? என்ன அக்கிரமையா அது? என் பையனோட உங்க பையன் ரொம்ப நல்லா ஆடுறான். வீட்டுல ஏதாவது தனியா டியூஷன் சொல்லி கொடுக்குறீங்களா? வர்ற ஆர்டிஸ்டுக்கு வயா. டேய் டேய் ஏண்டா வெட்டியாமையும் கூட சேர்ந்து கூத்த ஆடுற? அதுக்குள்ள குழந்தைய வச்சு என்ன பிரயோஜனம்? நிறுத்துங்க. இவாளெல்லாம் ஒன்னா உட்கார வச்சா வாத்தியான் அவனை கேட்கணும். எங்க இருக்கிறான் அந்த வாத்தியம்? அபிஸ்து பக்கத்திலே வராத. இனிமே நீ ஆத்துக்கே வரக்கூடாது. என்ன வாத்தியார் தம்பி, சௌக்கியமா? வாங்க நட்டாமே, வாங்க. வணக்கம். உன்னையும் பள்ளிக்கூடத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். முன்னெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்தை பார்த்தா எங்கேயாவது மூலையில ஒரு பையன் உட்கார்ந்து இருப்பான். நீ என்னடனா ஒரு பெரிய கூட்டத்தையே கொண்டாந்து சேர்த்து விட்டு இருக்க. உன் முயற்சி ரொம்ப பாராட்டுறேன் தம்பி. பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க நிறைய இருந்தா தானே கலகலப்பா இருக்கும். உன் நல்ல மனசு எனக்கு புரியுது தம்பி. இந்த ஊர் ஏழை பழையங்களுக்கு புரிய மாட்டேன். ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, சாணி பொறுக்கிறது எல்லாத்தையும் கூட்டியாந்து ஸ்கூல்ல சேர்த்துட்டேன். அதுங்களுக்கு ஒத்தாசைக்கு ஆள் இல்லையா? மொத்த ஜனமும் என் வீட்டுக்கு முன்னால வந்து கொய்யோ முறியோன்னு சத்தம் போடுதுங்க. இதுகளுக்காக வாத்தியார் நல்லது செஞ்சோம், வீணா கெட்ட பேர். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த காலனி பசங்களை நீங்களா போய் வான்னு வற்புறுத்தி கூப்பிடாதீங்க. தப்பி தவறி 1-2 வந்துருச்சுன்னு வச்சுங்க, நல்ல சோத்த போட்டு எங்கேயாவது மூலையில உட்கார வச்சிருங்க. ஏன்னா அதுங்களோட சேர்ந்து நம்ம பசங்களும் கெட்டுக்கூடாது பாருங்க. அதான் சார், இது கவர்மெண்ட் பள்ளிக்கூடம். இங்க எல்லா ஜாதியும் ஒண்ணுதான். நாயுடு பையன், ரெட்டியார் பையன், ஐயர் பையன், வெட்டியாம் பையன் தனித்தனியா ஜாதி வச்சு உட்கார வைக்க முடியாது. அப்படி செஞ்சா அது சட்டப்படி குற்றம். என்னப்பா பெரிய சட்டம்? யாரோ 4 பேர் ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு சட்டத்தை போட்டுறாங்க. இங்க நாங்க எல்லாம் கடந்த அவஸ்தைப்படுறோம். இங்க இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு எங்க தெரியுது? தம்பி, கிராமம்னா 1000 மேடு பள்ளி இருக்கத்தான் செய்யும். அத நாங்க தான் எதமா பதமா சரி கட்டிட்டு போறோம். அப்பதான் இந்த கிராமம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். நீங்க ஏதோ நல்லது செய்யறதா நினைச்சுக்கிட்டு உள்ளதையும் கெடுத்துறாதீங்க. ஏயா, அவர் தான் இந்த ஊருக்கு புதுசு. நீர் இந்த ஊர்ல 15 வருஷமா வாத்தியார் வேலை பாக்குறீர். நீயாவது அவருக்கு எடுத்து சொல்லிருக்க வேண்டாமோ? இதுதான் ஒரே ஊர்ல தொடர்ந்து ஒரு வாத்தியார வேலைக்கு வைக்க கூடாது. தம்பி படிச்ச புள்ள, அதுக்கு அதிகமா விலைக்கு சொல்ல தேவையில்ல. எல்லாம் புரிஞ்சிருக்கும். நான் வரேன் தம்பி. நமஸ்காரம். நான் அப்பவே சொன்னேன், அவங்க கணக்கு வேற, நம்ம கணக்கு வேறேன்னு. கேட்டீங்களா? அந்த ஆளு தம்பி தானா புரிஞ்சுக்குவாருன்னு சொல்லிட்டு போறாரு. அதோட உள்ளர்த்தம் என்னன்னு தெரியுதுங்களா? அவங்க சொல்ற மாதிரி நாம நடந்துக்கலன்னா நாம இந்த ஊர்லயே இருக்க முடியாதுன்னு அர்த்தங்க. எதுக்கு வேணா பயப்படுறீங்க? இந்த ஊர் கடைஞ்சலாவோ பிரசிடென்ட்க்கு எதிராவோ நம்ம எந்த காரியம் பண்ணல. நம்ம கடமை தான் நம்ம செஞ்சோம். அது அவங்களுக்கு தப்பா பட்டா அதுக்கு நாம பொறுப்பு இல்ல. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, மற்ற நான் பாத்துக்கிறேன். வீட்ல ஆக்கல இல்லப்பா. 4 வீட்ல கையேந்தி வாங்க சாப்பாடு தான் நான் வேண்டாம்ல. அப்புறம் ஏன் போடுறீங்க? இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கப்பா. நாளையில இருந்து நான் வீட்லயே ஆக்கிடுறேன். பட்னி கிடந்தாலும் கிடப்பனே தவிர இந்த பிச்சை சாப்பாடை சாப்பிட மாட்டேன். இந்த எடுத்துக்க. தம்பி, இன்னைக்கு மட்டும் சாப்பிட்டுக்கடா தம்பி. சோறு வேணா, ஒண்ணும் வேணாம் போ. இன்னைக்கு ஒரு நாள் வேணாம், சொல்ல பண்ணாதம்மா. என்ன சாப்பாடு பிடிக்கலையாமா துரைக்கு? இந்த சாப்பாடு மனுஷன் சாப்பிடுவானா? அப்படியா? எங்க நல்ல சாப்பாடு கிடைக்கும் அங்கே போய் வீட்டு பக்கம் தலை வச்சு படுத்த செருப்பு பிஞ்சு போயிடும். என்னது தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளை போய் கை நீட்டி அடிக்கிறீங்களே? இதுவா புள்ள? இவனை பெற்றதுக்கு ஒரு கழுதையை பெற்றிருந்தாலும் அது ஒத்தாசையா இருந்திருக்கும். இந்த வயசுல நாங்க 2 பேரும் வேகாத வெயில்ல கஷ்டப்பட்டு வர்றோம். இவன் வெட்டித்தனமா ஊரை சுத்திக்கிட்டு வர்றதும் இல்லாம அது சரியில்லை இது சரியில்லைன்னு திமிர் தண்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்பா, வயசான காலத்துல பெத்தவனுக்கு உதவியா இருக்கிறதானப்பா படிச்ச பிள்ளைக்கு அழகு. நான் என்ன சார் பண்ணுவேன்? நானும் வேலைக்காக பல இடத்துல அலைஞ்சிட்டு தான் இருக்கேன். ஒரு வேலையும் கிடைக்கலையே. அதான் கவர்மெண்ட்காரன் வேலை கொடுக்க மாட்டான் தெரியுது இல்ல? தூக்கி போட்டு சொந்த வேலையை செய்ய வேண்டியதானே? அதுலயும் கௌரவம் பாக்குறான். நான் ஒன்னும் கௌரவம் பாக்கல. செய்யற தொழிலுக்கு ஒரு மரியாதை வேணும் தான் சொல்றேன். வாத்தியாரையா, நீங்களே சொல்லுங்க. இவன் BA படிச்சிருக்கா, நானும் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பாஸ் பண்ணிருக்கேன். எங்களை அனுப்பி வீடு வீடா போய் சோறு வாங்கிட்டு வா, துணி எடுத்து வாண்டா, இருக்கு எவ்வளமா இல்லையா? எங்களுக்கும் தன்மானம்னு ஒண்ணு இருக்குல்லங்க. என்னடா பெரிய தன்மானம்? 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத படிப்பை படிச்சுக்கிட்டு தன்மானமா? தன்மானம் காசை கரியாக்குறதும் இல்லாம பேசுறான் பாருங்க. கிடக்குறாங்க போங்க சின்ன பசங்க. வாங்க தம்பி, உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. படிச்ச பிள்ளைங்களை அனுப்பி வீடு விட போய் துணி எடுத்துட்டு வா, சோறு எடுத்துட்டு வான்னு சொன்னா மனசு கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக அப்பா அம்மாவுக்கு பாரமா இருக்கலாமோ? உங்களுக்குன்னு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஏன் நீங்களே சொந்தமா தொழில் பண்ணக்கூடாது? சார், நாங்களும் சொந்தமா தொழில் பண்ணலாம்னு நினைச்சுதான் பேங்க்ல லோன் வாங்கி கோழி பண்ண வைக்கலாம்னு போனோம். அதையும் எங்க அப்பனுக்கு எடுத்து விட்டாங்களே. அவங்களே எடுத்துட்டாங்களா? ஆமா சார்.
ஏற்கனவே இந்த பசங்க 4 எழுத்து படிச்சுட்டு என்ன மதிக்கிறது இல்ல, இதுல கோழி பண்ண வேற வச்சுட்டானுங்கன்னா ரொம்ப கொழுப்பேறிடுமையா. இன்னைக்கு தாங்க நீங்க ரொம்ப தெளிவா பேசுறேன். இவாளை இப்படியே விட்டா இன்னைக்கு கோழி பண்ண வைப்பாங்க, நாளைக்கு பால் பண்ண வைப்பாங்க, அதுக்கப்புறம் பண்ணையாரே ஆயிடுவாங்க. 4 காசு கிடைச்சா உங்களை எதிர்த்து எலெக்ஷன்லயே நிப்பாங்க. இவாளை இப்படியே விட்டு வைக்க கூடாது, ஆரம்பத்திலே இவாளை தட்டி வைக்கணும். உங்க குணமே 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதானே. ஆண்டியப்பா, நானும் யோசிச்சு பார்த்தேன். உங்க பையனுங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த ஊர்லயே முதல் சந்தோஷப்படுற ஆள் நான் தான். அதத்தான் இப்ப என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். என்ன ஒண்ணு, போயும் கோழி பண்ண ஆரம்பிக்கிறாங்களே நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது மத்த தொழில் மாதிரி இல்ல. ஏதாவது நோய் நொடி வந்ததுன்னு வச்சுக்கா, மொத்த கோழியை செத்து போயிடும். அதுக்கப்புறம் வாங்கின கடனை அடைக்க முடியாம நீங்க கம்பி எண்ண வேண்டியது வரும். நான் தான் வந்து உங்களை ஜாமீன்ல எடுக்கணும். கோழியில இவ்வளவு விவகாரம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாம போச்சே சாமி. எங்க புத்திய செருப்பால் அடிக்கணும். இதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த தொழிலே வேண்டாம், அதை இப்படி கொடுங்க. ஐயா எதை சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவாரு. நீ கிழிச்சு போடல. தம்பி, என்னதான் சரி பண்ணாலும் ஒருத்தன் வளர்ச்சிய இன்னொருத்தன் தடுக்கவே முடியாது. முயற்சி பண்ணா நீங்க நிச்சயம் முன்னுக்கு வந்துடுவீங்க. சொந்தமா நீங்க தொழில் பண்றதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, டெஃபினட்டா செய்யறேன். எனக்கு ஒரு சின்ன செலவு கடை வச்சு கொடுத்துருங்க சார், அதுவே போதும். அப்படியே எனக்கு ஒரு சலூன் கடை வச்சு கொடுத்துட்டா, இந்த வட்ட கிராப்பு, கோண கிராப்பு, உச்சி குடுமி இதெல்லாம் தூக்கிட்டு நம்ம ஊரையே அமெரிக்கன் ஸ்டைல்ல கொண்டாந்துற சார். வாங்க 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 வாங்க. என்னடா கடையெல்லாம் போட்டீங்க? ஆமாண்ணே, எல்லா வாத்தியார் பண்ணி தான் அவர் தான் போட்டு கொடுத்தாரு. மாணிக்கத்துக்கு லேண்டர் கடை, எனக்கு கட்டிங் கடை. போர்டை பாத்தீங்களா? மைக்கேல் ஜாக்சன் முடிதிருத்த நிலையம், உரிமையாளர் பெக்கர் பெல். அது என்னது பெக்கர் லொள்ளு? அந்த ஒண்ணுதானே இந்த கடையோட அழகையே கெடுக்குது. அதை தூக்கி தூர போடுற. சரி, இந்தா நம்ம பையனுக்கு முடி நல்லா வெட்டி விடு. ஹலோ, போர்டை பாத்தீங்களா? ஸ்டெப் கட்டிங் 8 ரூபீஸ், டிஸ்கோ கட்டிங் 6 ரூபீஸ், சிறுவர்களுக்கு 3 ரூபீஸ். எப்படியா சரி? இது என்னமோ இது எனக்கு எல்லாம் நல்லதுக்கு படுறதா தெரியல. இதெல்லாம் வெட்ட தெரிஞ்சவங்க எழுதி வச்சுக்க வேண்டிய போடு. நீ எல்லாம் குத்து மதிப்பா வெட்டுற போயிடுறடா. இந்தா வெட்டி விடு, நாளைக்கு காசு தரேன். நோ, கடன் அன்பை கெடுக்கும். காசு இருந்தா உள்ளவா, இல்லன்னா போயிட்டே இரு. எனக்கு ஏகப்பட்ட கராக்கி உட்கார்ந்து இருக்கு. அப்படியா? வாடா நைனா, வா வா நைனா. நீ ஏய், என்னைக்கு இருந்தாலும் நீ ஒரு நாளைக்கு என் குளிக்கு வந்துதானா தீரணும். அன்னைக்கு ஒன்னு அரையும் குறையுமா புதைச்சு இந்த பெருச்சாலி மண்டை கண்ணையும் காதையும் நாய் நேரம் பிச்சை எடுத்து போக வைக்கிறேன்டா. வாடா. ஏண்டா எங்களை அவமானப்படுத்தணும்னே இப்படி எல்லாம் செய்றீங்களாடா? பிடிக்கலன்னா சொல்லுங்கடா, நாங்கெல்லாம் ஊரை விட்டு போயிடுறோம். நீங்க நிம்மதியா இருங்க. சாமி, உங்களை நம்பித்தான சாமி நாங்கெல்லாம் இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்களே போறோம்னு சொன்னீங்கன்னா எப்படி? பின் என்னடா, உங்க பசங்க எல்லாம் சேர்ந்து கடை ஆரம்பிச்சிருக்காங்களா? அங்கதான் நாங்க போய் முடி வெட்டிக்கணுமா? அங்கதான் நாங்க போய் தலைவைக்கு துணி போடணுமா? அந்த அளவுக்கு நாங்க ஊர்க்காரன் கேவலமாயிட்டோமா? ஆட்டாம உடனே நீங்க ஒரு சலூன் ஆரம்பிக்கிறேன், நான் வந்து அங்க முடிய வெட்டிக்கிறேன். அவளுக்கு போத்தியா உருவாக்க வேண்டாமா? சாமி, இப்படி ஒண்ணு நடந்ததே எங்களுக்கு தெரியாது சாமி. சாமி, நாங்க 2 நாளா ஊர்ல இல்லைங்க சாமி. கல்யாணத்துக்காக வெளியூர் போட்டோம் சாமி. புதுசா வந்திருக்கிற வாத்தியார் பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த உருப்படாதுங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. உங்களை அவமானப்படுத்தின அதுகளை இப்பவே போய் வெட்டி பொலி போட்டுறா சாமி. வாடா நீ. பிள்ளைகளே இல்லாட்டிலும் சரி, இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டிடுறோம். ஆட்டாம நம்மளை விட வேகமா போறீர். அப்பனும் பிள்ளையும் மோத விட்டு நீங்க நல்ல பேர் எடுத்துட்டீங்களே. அதனால்தான் நான் பிரசிடென்டா இருக்கிறேன், நீ பஞ்சாங்கம் பார்த்துட்டு இருக்கிற. இதுவும் பாயிண்ட். என் பேரை கெடுத்து விட்டேடா. ஊர்க்காரங்களுக்கு முன்னால என்ன தலைகுனிய வச்சு விட்டேடா. யார கேட்டு அந்த கடையை போட்டேன். எடுத்து விசிறா. அப்பா விசிறா. அப்பா, வாத்தியார் எங்களுக்காக கஷ்டப்பட்டு வச்சு கொடுத்த கடை இது மேல கை வைக்கிற வேலை வேணாம். யாரா வாத்தியாரு? யார் வாத்தியாரு? போடா போடா போடா. நின்ன பொண்ணு போடுவான். பொண்ணு 2ல 1 இன்னைக்கு பார்த்து வேண்டாம். ஒண்ணு வெளியில வாடா. வெளியில நிக்கிற கண்ணு தெரியல. யார கேட்டுறா கடை வச்ச? போயா. யார கேட்டுறா கடை வச்ச? ஐயரியா, அப்ப முடியல வீட்டுக்குள்ளதான். கடையில காலை வச்ச காலை வெட்டி போடுவேன். காலை வெட்டுவியா? அந்த வெட்டுற கைய போயிடுவேன். பாத்துக்கிறேன். நடக்கட்டும் விடுங்க தம்பி. என்னங்க, உங்களை தான் நிறுத்துங்க. பசங்க கஷ்டப்பட்டு கடை வச்சிருக்காங்க, அதையாக பிரிச்சு போடுறீங்க. வாங்க, உங்களால எங்க பசங்க கெட்டு குட்டிச்சவரா போயிட்டாங்க. சும்மா இருந்த பசங்களை தூண்டி விட்டு ஊருக்குள்ள பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிட்டீங்களே.
அவங்க இங்க கடை போட்டுக்கிறதுனால ஊருக்கு என்ன கடைஞ்சல்? அதுதாங்க இடைஞ்சல. நான் பரம்பரையா வீடு வீடா போய் தான் முடி வெட்டிட்டு வரேன். அவரு துணி எடுத்துட்டு வராரு. திடீர்னு ஒரு கடையை போட்டுவிட்டு எல்லாரும் இங்கதான் வந்து முடிய வெட்டிக்கணும், துணியை போடணும்னா இந்த ஊர்க்காரங்களை அவமானப்படுத்துற மாதிரி இல்ல? எனக்கு அப்படி தோணல. உங்களை நீங்களே அவமானப்படுத்திக்கிற மாதிரி தான் தோணுது. அட போவாத்தியார, கொஞ்சம் விட்டா எங்க பொழப்புல மண்ணள்ளி போட்டுருவோம் போல இருக்க. இருடா, இந்த பாருங்க தம்பி, இதுகெல்லாம் காலங்காலமா கை கட்டியே பழகுனதுங்க. திடீர்னு ராஜா வேஷம் போடுனா ஒத்து வருமா? அதெல்லாம் வராது. நீங்க வாங்க. இவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். அதை கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. யாரையா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? என்னடா ஒரு வாத்தியாருங்கிற மரியாதை கூட இல்லாம என்னமா பேசிக்கிட்டே இருக்கியே? போடா போடா, போங்க எல்லாரும். இத பாருங்க தம்பி, இதுகெல்லாம் நன்றி கெட்டதுங்க. நல்லது செய்யறவங்களே திருப்பி கடிக்கும். உங்க கை பணத்தையே செலவு பண்ணிட்டு நீங்களே என் கெட்ட பேர் வாங்கிக்கிறீங்க. வாங்க வாங்க. இந்த பாருக்கா தாயி, உங்க அப்பா மனசு மாறி நம்ம 2 பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து வைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவோ போயிருச்சு. நாம 2 பேரும் ஒண்ணு சேரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? பேசாம நம்ம ஒரு குழந்தைய பெத்துக்குவோம். கதையே எதுக்கு சொல்றேன்னா, நாம ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டா பேர முகத்தை பார்த்த சந்தோஷத்துல உங்க அப்பா நம்மள ஒண்ணு சேர்த்து வச்சிருவாரு. விரல் வைக்க இடம் கொடுத்தா உரல் வைக்க இடம் கேப்பியே. இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது உன்னை என்னை 2ஆ வெட்டி பலி போட்டுருவாரு. எப்படியோ உங்க அப்பன் கையாலதான் நமக்கு சாவுங்கிறது முடிவாய் போச்சு. நம்ம சாகிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய பெத்துக்குவோம். ஒரே ஒரு குழந்தை. கத்தாய் வா. பாரு, யாரோ ஒரு புண்ணியவான் நமக்காகவே குடிசையை போட்டு போயிருக்கான். யாரும் வர்றதுக்கு முன்னாடி கதை கருப்போ சிகப்போ ஒரு குழந்தைய பெத்துக்கலாம். கத்தாயி, ஒரு குழந்தைக்கு வழி சொல்லாம உன்னை நான் விட மாட்டேன். காத்தாயி, ஏன் நடக்காது? ஊர்ல நாங்க ஒரு சின்ன கடை வச்சதே உங்க அப்பனால தாங்கிக்க முடியல. எங்க அப்பாவெல்லாம் தூண்டி விட்டு அடிச்சு உடச்சு நொறுக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது நம்ம காதல் எப்படி ஏத்துக்குவாரு? அவர் ஏத்துக்காடி போறாரு. எனக்கு எங்க அம்மா இருக்காங்க, அவங்க நம்மள சேர்த்து வைப்பாங்க. அவங்கள நம்ம காதல ஏத்துக்கலனா நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டே ஓடி போயிடலாம். என்னது, ஊரை விட்டு ஓடி போறதா? வேண்டாமா. அப்படி செஞ்சா எனக்கு மட்டும் இல்ல, எங்க சாதி சனத்துக்கு சேர்ந்தே கெட்ட பேர் வந்துரும். பேசாம நீ உங்க சாதியில ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. ஏய்யா, ஒரு மீச வச்ச ஆம்பளை மாதிரி நீ பேசுற. தைரியம் இல்லாத நீ எல்லாம் எதுக்கே காதலிச்ச? சொல்லு, எதுக்கு காதலிச்ச? விடுமா, என் தம்பி சொல்றதுதான் சரி. ஊர் உலகத்துல சாதின்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் நாம எல்லாம் ஒண்ணு சேரவே முடியாது. நீ என் தம்பியை மறந்துரு. வா தம்பி போலாம். அவனையும் இது கூப்பிட. இப்படி வா. இது மாப்பிள, ராசாத்தி கூட உனக்கு தெரிஞ்சதை பேசிக்கிட்டு நான் உங்க அக்கா கூட இந்த குடிசை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வா கட்டாயி. எங்கிட்ட வச்சுக்காத. வா தம்பி போலாம். கட்டாயே கட்டாயே கட்டாயே